Hi guys, hope you're doing good. Last video common loops oda time complexity எப்படி analyze பண்றது அப்படின்றது டீடைல்டா பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோ செக் பண்ணலனா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஃபியூ சூடோ கோட்ஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட், அதாவது ஆன்லைன் கோடிங் ரவுண்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஆப்வியஸ்லி நீங்கள் எழுதுகிற கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சால்வ் பண்ண போகிற கொஷின்ஸை வந்து ஒரு மார்க் டவுன் ஃபைலில் போட்டு என்னோட GitHub Repo ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே செப்பரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கொஷின்ஸ் நீங்கள் சொல்யூஷன் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் எங்கன்னா ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா என்னோட வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் சொல்யூஷன் வேணாலும் அதே ரெப்போவில் நான் சொல்யூஷனோட ஃபைலையும் அட்டாச் பண்ணிருக்கேன். So without any further ado, let's jump into the video. So first question வந்து பாத்தீங்கன்னா இது வந்து consecutive loop அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல sequential loop. அதாவது ஒரு லூப் முடிஞ்ச பின்னாடி அடுத்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா i equal to 0, i less than n and i plus plus. So முழுக்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து will be pseudo code தான், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஸ்பெசிஃபிக்கா இல்லை. ஓகேங்களா? So i வந்து 0 and then i goes till n and then ஒரு வாட்டியும் i gets incremented plus 1. So இந்த பர்டிகுலர் கோட் வந்து நமக்கு தெரியும் big of n டைம் ரன் ஆகுது. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா j ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் m அண்ட் இட் கோஸ் டில் 0. அதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் j கெட்ஸ் டிக்ரிமெண்டட் பை 1. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் m. ஸோ ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் m plus n. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப். ஸோ நெஸ்டட் லூப்லாம் வர்றப்ப இன்னர் மோஸ்ட் லூப்போட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே வந்து சூடோ கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவுட்டர் லூப் வந்து பார்த்தீங்கன்னா for i equal to 0, i less than n, i gets incremented by 3. அதுக்கப்புறம் வந்து j equal to 0, j less than m and j gets incremented by 2. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இன்னொரு லூப் போயிடும். j வந்து 0லேருந்து m வரைக்கும் போகுது and each time வந்து it gets incremented by 2. ஸோ நான் ஆல்ரெடி என்னோட அந்த டெரிவேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி c டைம்ஸ் இட் கெட்ஸ் இன்க்ரிமெண்டட்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n by c. ஸோ நம்ம வந்து அப்பர் பவுண்டோட பிக் ஆஃப் n எழுதிப்போம். இன்னொரு லூப் வந்து எவ்வளோ வாட்டி இட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m by 2 டைம்ஸ் நடக்கும். ஒரு வாட்டியும் i equal to 0 அப்படின்றப்ப m by 2 டைம்ஸ் இட்ரேட் ஆகும். அதே மாதிரி i equal to 1 அப்படின்றப்போ m by 2 டைம்ஸ் இட்ரேட் ஆகும். இது வந்து எவ்வளோ டைம் நடக்கும்? n by 3 டைம்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா i gets incremented by 3. ஸோ அதனால n by cன்றப்ப n by 3 டைம்ஸ். ஸோ m by 2 வந்து n by 3 டைம்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இட்ரேஷன் இன்னர் லூப்புக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து m by 2 into n by 3. ஸோ அதனால் நம்ம என்னென்னு எழுதுவோம்னா which is going to be mn by 6. ஓகேங்களா? ஸோ mn by 6. ஸோ இந்த இடத்துல வந்து mn into 1 by 6. அதனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து will be upper bounded by big of mn. ஓகேங்களா? தேர்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா i equal to 1, i less than n. அதுக்கப்புறமா வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கொடுக்கல, பட் உள்ள லூப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா i gets multiplied by 2 each time. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே வந்து ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்கும், அதுக்கப்புறம் 2 ஆகும், அதுக்கப்புறம் 2 into 2 4 ஆகும், 4 into 2 8 ஆகும். ஸோ நான் என்னோட லாஸ்ட் வீடியோலேயே நான் இதை டெரைவ் பண்ணியிருப்பேன். Let us assume that it goes till 2 power k and this 2 power k will be less than n. ஸோ லாகரிதம் எடுத்தோன்னா கேவோட வேல்யூ வந்து வில் பி லெஸ் தென் லாக் என்னு வரும். அதுக்கப்புறமா டைம் காம்ப்ளெக்ஸ் சின்ஸ் கேன்றது தான் நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் திஸ் ஹோல் லூப் ரன். ஸோ அதனால் கேவோட வேல்யூ வந்து லெஸ் தென் லாக் என். ஸோ அதனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்காரிதம் வந்து இஸ் அப்பர் பவுண்டட் பை பிக் ஆஃப் லாக் என். ஓகேங்களா? நான் இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக டெரைவ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3 லூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு மோஸ்ட் லூப்புக்கு போய்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா k equal to m star n. ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணுறது டிக்ளேர் பண்ணுறதுலாம் வந்து கான்ஸ்டன்ட் டைம் தான் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் k equal to m star n வந்து ஒரு டைமும் வந்து இனிஷியலைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் while k is greater than 0, k gets divided by 2. ஓகேங்களா? ஈச் டைம். ஸோ நமக்கு வந்து இது ஆல்ரெடி தெரியும். இந்த லூப்பை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் இங்கே இனிஷியலைசேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லைக் ஈச் டைம் வந்து டிவைட் பண்ணுறோம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து லாக் ஆஃப். ஸோ த வேல்யூ எவ்வளோ டைம் நடக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து m star n. ஸோ இந்த இடத்துல வந்து mன்னு இருந்தால் இல்லை என்னன்னு இருந்தால் அதுதான் இந்த இடத்துல எழுதும். இங்கே வந்து m star n தான் நம்மளோட வேல்யூ. ஸோ அதனால் அதை நான் எழுதிக்கிறேன் m star n. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் லூப் மட்டும் லாக் ஆஃப் m star n நடக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலே j equal to 0, j less than m, j plus plus. இது வந்து ஜஸ்ட் m டைம்ஸ் நடக்கும். ஸோ அதனால் இந்த ஹோல் லூப் வந்து லாக் ஆஃப் m star n வந்து ஒரு வாட்டி நடக்கும். எவ்வளோ டைம் நடக்கும்? m டைம்ஸ் நடக்கும். அதனால் m star ஆஃப் லாக் ஆஃப் m star n. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி டாப் மோஸ்ட் லூப் வந்து n டைம்ஸ் இட்ரேட் ஆகும். ஸோ ஹோல் அல்கோவோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n ஸ்டார், அதாவது m log m வந்து ஒரு வாட்டியும்
லைக் I = 0 I = 1ன்றது n டைம்ஸ் நடக்கும். ஸோ அதனால் n multiplied by log of m into n. ஓகேங்களா, அவ்வளோ இட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்காரிதம் வந்து big of n star m star log of m star n. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல m star n பதில் m plus n இருந்ததுன்னா இந்த இடத்துல லாகுக்குள்ளே வந்து m plus n வந்துடும். அதுதான் டோட்டல் வேல்யூ how many times this particular loop runs அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது consecutive loop, ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே நெஸ்டட் லூப் இருக்குது. ஸோ ஃபார் I = 0 I less than n I ++, அதுக்கப்புறம் j = 1 j less than n j star 2. ஓகேங்களா, ஸோ இன்னர் லூப் வந்து will execute for இந்த இடத்துல ஸ்டார் 2 ஒரு டைம் வந்து 1 2 4 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ அதனால் it will execute for log n times. அதே மாதிரி அவுட்டர் லூப் வந்து will execute for n star log n time. ஸோ log n ட்டு I = 0லேருந்து n டைம்ஸ் நடக்கும். ஸோ அதனால் n star log n. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா big of n log n. அதுக்கப்புறம் இங்கே வந்து I = 0 I less than 100 I ++ அண்ட் உள்ள வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து நம்மளோட இன்புட் சைஸோட வந்து இந்த லூப் வந்து டிபெண்ட் ஆகலை. ஸோ அதனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 100 star constant which is nothing but big of 1. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து big of n log n plus big of 1 இருக்கும். நான் ஆல்ரெடி ஆர்டர் ஆஃப் க்ரோத் வீடியோவில் சொல்லியிருப்பேன். லோவர் ஆர்டர் டேர்ம்ஸ் நம்ம இக்னோர் பண்ணிவிடும். ஸோ அதனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா big of n log n. சின்ஸ் big of 1 வந்து less time complexity than big of n log n, lower order term கான்ஸ்டன்ட்ன்றது. ஸோ அதனால் n log n வந்து இந்த இடத்துல நம்ம எழுதிப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப்னு பார்த்த பின்னாடி n² அப்படின்னு அசியூம் பண்ணுறாதீங்க. லூப் வேரியபிள்ஸை செக் பண்ணுங்கள். இங்கே வந்து I = n I is greater than 0 I வந்து ஒரு வாட்டியும் gets divided by 2. ஓகே, divided by 2 log n அப்படின்னு சொல்லலாம். பட் வெயிட் j = 0 j வந்து less than I ++ j. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா j வந்து less than I ன்னு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வாட்டியும் அவுட்டர் லூப் வேரியபிள் மாறப்ப இன்னர் லூப்போட ஐட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த சிச்சுவேஷன்ல நான் சொன்ன ட்ரிக்கை பயன்படுத்துங்க. இன்னர் மோஸ்ட் லூப்புக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளவு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து I = n அப்படின்றப்ப நம்மளோட இன்னர் லூப் வந்து j = 0 will iterate till n. ஓகேங்களா, n வரைக்கும் போகும். ஏன்னா j = 0 j = 1 2 3ன்றது n வரைக்கும் போகும். ஓகேங்களா, சிமிலர்லி நெக்ஸ்ட் என்ன ஆகும், i ஓட வேல்யூ வந்து gets divided by 2. ஸோ அதனால i ஓட வேல்யூ வந்து n by 2 மாறிடும். அதே மாதிரி இன்னர் லூப் வந்து n by 2 டைம்ஸ் நடக்கும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து n by 4 மாறும். சிமிலர்லி இன்னர் லூப் வந்து n by 4 மாறும். ஸோ எவ்வளோ டைம் இன்னர் லூப் வந்து நடக்குதோ அவ்வளோ இட்ரேஷன்ஸ் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன காமனாக எடுத்துட்டோம்னா 1 + 1/2 + 1/4 எழுதும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி மாதிரி போகுது, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், AR². ஸோ AR n வரைக்கும் போகுது. ஸோ சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இன் ஜிபி வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இன் ஜிபி வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா A × 1/1 - R. ஓகேங்களா, Rன்றது டிஃப்ரென்ஸ். ஸோ ஏன்றது ஃபஸ்ட் டேர்ம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1 × 1/1 - 1/2. ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் இதோட வேல்யூ 2ன்னு கிடைச்ச பின்னாடி நம்ம என்ன எழுதணும், 2n. ஸோ கான்ஸ்டன்ட் இக்னோர் பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்காரிதம் வந்து வில் ரைட் இட் அஸ் big of n. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இப்போ வந்து 7th கொஷின். இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து ஸ்டாக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ மோனோட்டோனிக் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி அது ஒரு பேட்டர்ன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 நெஸ்டட் லூப் இருக்கும். பட் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் சொல்லிடுறேன், big of n-ன்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன்ஸ் வந்து at max n-ன்றது நடக்கிறதுனால 2n-ன்னு சொல்லுவோம். ஸோ which is nothing but கான்ஸ்டன்ட் இக்னோர் பண்ணிட்ட பின்னாடி big of n-ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு சிமிலர் பேட்டர்ன் கொஸ்டின் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா j வந்து 0ன்னு டிக்ளேர் பண்ணுறோம். I = 0 I less than n and each time I gets incremented by 1. ஓகேங்களா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா while j less than n and array of I less than array of j, அதுக்கப்புறம் j வந்து gets incremented. ஸோ இந்த இடத்துல மற்ற லூப்ஸில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா j ஓட வேல்யூ வந்து ஈச் இட்ரேஷனுக்கு வந்து ரீசெட் ஆகலை. ஓகேங்களா, ஒரு வாட்டியும் j வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ லாஸ்ட் இட்ரேஷனில் எங்கே ஜேவோட வேல்யூ நின்றுச்சோ அதே இட்ரேஷன்லேருந்து தான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, லாஸ்ட் டைம் வந்து எங்கே விட்டுச்சோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அட் மேக்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஜே வந்து வில் லூப் ஃபார் n டைம்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி
ஏன்னா இப்போது I 0ன்றப்ப ஜே வந்து லைக் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எங்கே லெஃப்ட் ஆச்சோ அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். உள்ளே வந்து நம்ம எங்கேயுமே ரீசெட் பண்ணல. நீங்கள் மற்ற லூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜேயோட வேல்யூ வந்து ஈச் அவுட்டர் லூப்புக்கு வந்து ஜேயோட வேல்யூ வந்து நம்ம ரீசெட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இல்லை. ஸோ அட்மேக்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜே வந்து n டைம்ஸ் நடக்கும். சிமிலர்லி நமக்கு வந்து தெரியும் அவுட்டர் லூப் வந்து n டைம்ஸ் நடக்கும். ஸோ அதனால் வந்து அட்மேக்ஸ் வந்து 2n டைம்ஸ் நடக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் இக்னோர் பண்ணுறப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் என்னு சொல்லும். ஓகேங்களா? ஜே வந்து கோஸ் டில் என், அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ கோஸ் டில் என், பட் எங்கேயுமே ரீசெட் ஆகலை. ஸோ ஓவராலாக வந்து என் ப்ளஸ் என், ஸோ 2n. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்காரிதம் வந்து big of n. Last question. For I equal to 0, I less than n, I gets incremented by 1. அதுக்கப்புறம் j equal to 0, j less than n, j gets incremented by 1. So for ஒரு iteration of outer loop வந்து inner loop gets executed by m times. So m till n times. So அதனால m into n. So அதனால time complexity of this algorithm வந்து big of mn. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் சூடோ கோட் வந்து m into n. இந்த இடத்துல வந்து outer loop gets executed by n times. Inner loop வந்து பார்த்தீங்கன்னா j equal to 0, j less than m, j gets divided by 2. ஸோ இந்த இன்னர் லூப் வந்து எக்ஸிக்யூட்ஸ் பை log m டைம். ஸோ log m வந்து எவ்வளோ வாட்டி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் நடக்கும். ஸோ அதனால் n into log m. ஓகேங்களா? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்காரிதம் வந்து இட்ஸ் அப்பர் பவுண்டட் பை பிக் ஆஃப் n log m. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் log ஆஃப் சம் வேல்யூ வந்து வில் பி லெஸ்ஸர் தென் தட் வேல்யூ. ஸோ m வந்து வில் பி கிரேட்டர் தென் log ஆஃப் m. ஓகேங்களா? ஸோ m வந்து கிரேட்டர் தென் log m. ஸோ அதனால் வந்து பிக் ஆஃப் mn ப்ளஸ் பிக் ஆஃப் n log nல லோவர் ஆர்டர் டேர்ம் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ லோவர் ஆர்டர் டேர்ம் வந்து n log m. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்காரிதம் வந்து பிக் ஆஃப் mn. இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ரெஃபர் பண்ண பிளாக்ஸ், அதுக்கப்புறம் சம் அடிஷ்னல் கொஷின்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.